வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நம்ம ஜூலை மாதத்தினுடைய 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க இருக்கிறோம். 1/7/2025 முதல் 31/7/2021 வரை ஆக 31 நாட்களுக்கு எந்த ராசியினர் எந்த பாவகத்தின் அடிப்படையில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழல்கள், எவ்வகையான நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்றத ஒரு சிறிய கான்செப்டாக நம்ம தொகுத்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மாதமும் நாம் பார்க்கக்கூடிய மாத பலன்கள் என்பது சூரியன், சுக்கிரன், புதன் இப்படி மாத கிரகங்களினுடைய நகர்வுகளை வச்சு பார்க்குறோம். கோச்சார ரீதியாக வருட கிரகங்களான குரு பகவான் தொடர்ச்சியான பலன்களை கொடுக்கிறதும், ராகு பகவான் 1.5 ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகி பலாபலன்களை கொடுத்துட்டுருக்கிறதும், சனி பகவான் ஒரு பாவகத்தில் 2.5 ஆண்டுகள் தங்கி பலாபலன்கள் கொடுக்கறதும் ஒருவருடைய வாழ்க்கையினுடைய பல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆக ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு நல்ல நேரம் நல்ல காலங்கள் வராதா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான நம்மளுடைய சூழல் எப்பொழுது, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன் வெற்றி பெறவில்லை அப்படின்ற எண்ணற்ற கேள்விகளோடு வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் சந்திரன் நினைக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னா, ஒரு க்ஷணப்பொழுதில் கிரகங்கள் நினைக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய உயர்வுகள். அப்போ ஒரு உயர்வு நடக்குது, ஒரு காலத்தினுடைய காட்சி நடக்குது, அவன் வெற்றி பெறக்கூடிய சூழல் வருது அப்படின்னா அந்த ஒரு நொடிப்பொழுதில் அவனுடைய வாழ்க்கை திருப்பு முனையாக மாறிவிடும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய காலங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் நல்லபடியாக பரிசீலனை பண்ணிக்கணும். எந்த பரிகாரங்கள் செய்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய சகல செல்வங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஜோதிடர்கள்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகத்தில் சந்தேகங்கள் இருக்குதுன்னா கூட நீங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்களே, ஓடி ஓடி உழைக்கிறீங்க, இரவு பகல் பாராமல் உழைச்சி கொண்டு இருக்கிறீங்க. இது நாள் வரை என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் நான் காலம் கடத்திட்டேன், எனக்கு எதுவுமே சரியாக அமையலை, எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இதுக்கு மேலே தான் உண்டு தன் வேலை உண்டு, என்னுடைய அறிவு என்ன சொல்லுது அதன்படி தான் நான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்லாம் இப்போ உங்களுக்குள்ளே இருக்கும். இப்படி தான் நடந்துட்டுருக்கும், வேறு வழி இல்லை. பட் காலத்தை வீணாக்கக்கூடாது, ஒரு செகண்டை கூட வீணாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இப்போ ஓடிட்டுருக்கும். இந்த ஜூலை மாதம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சகல சந்தோஷங்களும் கிடைக்கும். நம்ம 12 சுக்கிரன் பர்வத யோகத்தை கொடுக்குறார். ஐம்புலன்களும் சந்தோஷம் அடையக்கூடிய வாழ்க்கை, உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, அப்போ எல்லா விஷயம் மனிதனுடைய அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு சகல சந்தோஷமாக கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே வந்து சுமூகமான உறவுகள் கிடைக்கும். முக்கியமாக பயணங்கள் வெற்றியாகும். ஒரு சுற்றுலா செல்வதற்கோ, ஒரு தீர்த்த யாத்திரை செல்வதற்கோ, அப்போ நம்மளுக்கு சந்தோஷமான இடங்களுக்கு நம்ம ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய காலங்கள் வந்து இந்த காலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ரயில் பயணம் செய்வதற்கு, ஒரு ஃப்ளைட்டில் பயணம் செய்வதற்கு, அப்போ தன்னுடைய எல்லை தாண்டி மாநிலம் தாண்டி போயிட்டு சுற்றுலா சென்று வருவதற்கு எல்லாமே இந்த மாதத்தினுடைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அதை நீங்கள் அமைச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த சீட்டு நடத்துகிறவங்க, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்கள், இப்போ டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு பணம் கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூடுதலான கவனங்கள் இருக்கணும் அப்படின்றதான் சொல்லப்படும். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு கையெழுத்துகளே உங்களுடைய பிரச்சனைகளாக வர்றதுக்குண்டான சூழ்நிலை நடக்கும். வார்த்தைகள் பேசும்போது நீங்கள் கள்ளங்கவடம் இல்லாமல் பேசுவீங்க, எதிராளி வந்து அதை தப்பாக புரிஞ்சுட்டு பிரச்சனை ஆகிறதுக்குண்டான சூழல்கள் வரும் இந்த மாதத்தில். அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன இருந்தாலும் மனதைரியம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய முயற்சிகள் இப்பொழுது நிரந்தரமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, எவ்வளோ நாளாக எல்லாமே வீண் விரயம் பண்ணிட்டோம், எந்த ஒரு தொழிலுமே பிடிமானமாக தொழிலை ஒரு 5 தொழில் போயிட்டு வந்தேன், எதுவுமே நிலைக்கல, இதுக்கு மேலேயாவது அதை நான் ஸ்டாண்ட் பண்ணணும், நான் யாருன்னு நிரூபிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இந்த கேது பகவான் 3ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடத்த வந்து தொழிலை வந்து தீர்மானம் பண்ணி கொடுத்துட்டு தான் இடை போவார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், மிதுன ராசிக்கு 4க்குரியவன் 2ல் பகையாக இருக்கிறதுனால வம்பு வாகனங்கள் வரும்போதுக்கு வாகனத்தில் அவதிகள் உண்டாவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். அது கடகத்தில் இருக்கிறதுனால வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் விற்பனை பண்ணணும்னு ரொம்ப நாள் நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் விற்பனை ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நடக்கும். இப்போ தந்தைக்கு ஏதாவது வந்து மருத்துவ செலவு இருக்குது, ஆப்ரேஷன் இருக்குது, அவருக்கு ஏற்கனவே நீண்ட நாளாக வியாதிகள் இருக்குது, காலில் அடிப்படுது, பாதத்தில் அடிப்படுது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஏதாவது அறுவை சிகிச்சை செய்வதற்குண்டான சூழ்நிலைகள்
தந்தைக்கு ஏற்படும், வயது முதிர்ந்தவர்களுக்கு. அதெல்லாம் கூடுதலாக கவனம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஏதாவது பிறந்த ஊரில் சொத்து இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் போய் விற்கலாம், ரொம்ப நாளாக விற்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த மாதத்தில் ட்ரை பண்ணுங்கள், அதுக்குண்டான முயற்சிகள் நடக்கும். என்ன இருந்தாலும் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் போயின்னு இருக்கிறதுனால உத்தியோகங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்துருவா. இந்த சனி பகவானும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு கர்மஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்கார். 2.5 ஆண்டுகளாக கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஏதாவது கர்மகாரியம் நடக்கிறதுக்கு, தெரிந்த உறவுகளில் கர்மகாரியம் நடக்குது அப்படின்னா அடிக்கடி கலந்து கொண்டு வாங்க. இதுதான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன். அப்போ பரிகாரமே அதுதான். ஆமாம், என்ன இருந்தாலும் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைவதற்குண்டான சூழ்நிலை, உங்களுடைய மன தைரியம் மேலோங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, சகோதர சகோதரிகளால் வெற்றி அடைவதற்குண்டான சூழ்நிலை, உங்களுடைய ஆன்ம பலம், ஆத்ம பலம் வெற்றி அடைவதற்குண்டான சூழ்நிலை அத்தனையுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளை பெருமை தேடக்கூடிய வாய்ப்புகள், காதல் உண்டாகிறதுக்கு, வெற்றி அடைவதற்குண்டான சூழ்நிலை, நல்ல கலத்திரம் வருவதற்குண்டான சூழ்நிலை எல்லாமே கிடைக்கும். ஆமாம், பயணங்கள் போது கவனமாக இருக்கணும். ஆமாம், பயணங்களில் ஏதாவது திருடு போகிறதுக்குண்டான சூழ்நிலை நடக்கும். ஏன்னா நமக்கு பயணம் தான் சுகம் கொடுக்கறது. அதே காலகட்டத்தில் அந்த பயணத்தில் ஏதாவது ஒரு அவதி கொடுக்கறதுக்கு சனியினுடைய பார்வை பலமாக இருக்குது. அதனால் பயணம் பண்ணும்பொழுது பொருள்லாம் சரியாக இருக்குமா, பணம்லாம் சரியாக இருக்குமா, பாஸ்போர்ட் சரியாக இருக்கா, எல்லா விஷயத்தையும் 1 by 1 பார்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் இதெல்லாம் போகும்போது ரொம்ப கூடுதலாக கவனம் போகிறது, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறது, ஹெல்மெட் போட்டுக்கிறோமா, பெட்ரோல் இருக்கா, எவர்த்திங் பார்த்துக்கணும். இல்லைனா அதனால ஒரு அவஸ்தை கிடைக்கும். என்ன தான் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நம்ம ஏதோ ஸ்ட்ரெயின் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ஆகணும்னா அந்த கிரகங்கள் அதை கொடுக்கத்தான் செய்யும். இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆன்மீக ஒழுக்கத்தினாலும் சுய ஒழுக்கத்தினாலும் நீங்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். பட் நிறைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, மனைவி உங்களுக்கு பலம், கணவன் உங்களுக்கு பலம், உங்களுடைய பார்ட்னர் இப்போ வந்து பலம், ஷேரில் ஒன்றா தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பலமாக இருக்கும். அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, அதே காலகட்டத்தில் சாஃப்ட்வேர் துறை, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவில் வருமானங்கள், ஊதிய உயர்வுகள் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு கிடைக்கிறது. வெற்றி மேல் வெற்றி தான் இனிமேல் மிதுனத்துக்கு. ஏன்னா பொருளாதாரம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நெருக்கடியாக இருந்தாங்க. உத்தியோகத்தில் மாற்றம் வருமா வராதா, எந்த வேலையும் நிரந்தரம் இல்லாமல் இருந்தாங்க. இது எல்லாமே கிடைச்சிரு சார் உங்களுக்கு. ஏமா பஞ்சமாதிபதி உங்களுக்கு சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல வர்றதுனாலையும் உங்களோட பன்னாட்டு நிறுவனங்களோடு தொடர்பு வச்சு, இந்த விவசாயத்தில் இருக்காங்க, இவங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு எல்லாமே ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி பேக்கிங் லெவலில் அனுப்புகிறாங்க, அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பல யோகங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக அமையும் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம். மெயினான சப்ஜெக்ட் என்னென்னா, என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கும், இதை தான் எல்லாமே கேட்குறாங்க. கண்டிப்பாக ஹெல்த்தில் வந்து ரொம்ப கவனம் வேணும். வேலை கரெக்டாக சாப்பிட்ணும். நல்ல இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஆமாம், இந்த துரித உணவுகளை எடுத்து எப்பயுமே இந்த மிதுன ராசிக்கு எந்த ப்ரொடக்ஷன் வந்து சரி வராது அப்படின்னா, வயிற்றுக்கு கீழ் உள்ள பகுதிகள் நிறைய பாதிக்கப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சனியினுடைய காரகத்துவம் என்னன்னா அதை தான் சொல்லும். அதனால் பாதத்தை அழகாக வச்சுக்கோங்க. பாதத்துக்கு நல்லபடியான ஒரு நடைப்பயிற்சி பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எப்பயுமே கெடாது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க வாழ்க வாழ்க.